ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி புதன்கிழமை காலையிலே நல்ல ஒரு சூப்பரான விலாகோடு ஆரம்பிக்கலாம். ரொம்பலாம் வீடியோஸ் எடுக்கலைங்க. இப்போ கொஞ்சம் வேலையில் ரொம்ப பிஸியாகவே ஆகிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம நார்மலாக சமையல் பண்ணதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையா, அப்போவே ஒரு பாலை காய்ச்சி காலையிலே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு சூப்பராக இன்றைக்கி காலை பொழுதை வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து முந்தின நாள் மீன் க்ளீன் பண்ணி மறுபடியும் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அது வந்து ஐஸ் கட்டியாகவே ஆகிட்டு அதெல்லாம் தண்ணியில் போட்டு அதை மறுபடியும் அலசி அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நார்மலாக ஆனதுக்கப்புறமா குழம்புக்காகவும் பொரிக்கிறதுக்கும் நான் வந்து எடுத்துருந்தேன். கொஞ்சம் தலை பீஸெல்லாம் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த உடம்பு பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மசாலா தடவி பொரிக்க போகிறேன். இப்போ பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வத்தல் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனையும் இது கூடால சேர்த்து நல்லா கலந்து வச்சு விட போகிறேன். ஒரு சில நாட்களில் வந்து குழம்பு மசாலா இருக்குல்லையா, அதுவும் உப்பு மட்டுமே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து பொரித்து எடுத்துருவேன். அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளே அந்த மீனையும் இது கூடலே போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம். பிசைஞ்சு இல்லை, கலந்து வச்சிடலாம். பிசைஞ்சின்னா நம்ம வந்து வேறு மாதிரி அர்த்தமாயிரும். வாய் வேறு அப்பப்போ குளறிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்தே வேலை, வீடியோ எடுத்து வச்ச வீடியோவை கூட எடிட் பண்ணவே முடியலை. இப்போ கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்ட்டு. முக்கியமாக நம்ம பார்வதி சிஸ்டர், மலர்கோடி சிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து வீடியோ விலாகெல்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு டெய்லரிங் சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேலை வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து விலாக் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அப்போ விலாக் எடுத்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக நிறைய பேர் பார்க்குறதா இருந்தால் நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி தோணும். அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பார்க்காங்க. அதனாலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. சரி, வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தது. எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்து இருந்த துணிகள் அப்படி இப்படியே இருந்தது. அது எல்லாமே தைக்கிற மாதிரி இருந்து அது இப்போது ஒரு இந்த வாரம் தான், இந்த வாரத்தில் அப்படி நெருக்கி தைச்சிட்டே இருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒத்தையில் வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய துணிகள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஆள் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். துணிகள் வந்து நிறைய தைக்கிறதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு பழைய மாதிரி தைக்கவும் முடியலை. அப்போ நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேலைகளை கொஞ்சம் அவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களும் வந்து முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியல, படிப்புன்ட்டு அவங்களும் ஒரு பிள்ளை வந்து ஹாஸ்டலுக்கு போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சின்ன மக வந்து +2 படிச்சிட்ருக்கா. முன்னாடியெல்லாம் தங்கச்சி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பா. இப்போ தங்கச்சிக்கும் சின்ன பிள்ளை இருக்கிறதுனால அவளால் ஹெல்ப் பண்ண முடியறதில்ல. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கவங்க யாரையாவது ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச வேலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போ வந்து நம்ம ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்து வச்சுருக்கோம். பரவாயில்ல, இப்போது இந்த வாரத்தில் இருந்து தான் நமக்கு நல்லா போயிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விடையும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஒத்தைக்கே இருந்து வேலை செய்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து துணைக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா நம்மளை வந்து கொஞ்சம் கலகலன்னு பேசிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒத்தையிலேருந்து வேலை செய்கிறதுக்கு இப்போ வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும். கூட ஒருத்தவங்க இருக்கும்போது வந்து அது கொஞ்சம் நல்ல ஒரு பேச்சு துணையாகவும் இருக்கும். ஒத்தையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் ஆகாது. அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் நிறைய துணிகள் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம வந்து டெய்லரிங் சேனலில் நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் நம்ம ஃபோன் நம்பர் வந்து எடுத்து அதில் கூட நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசி கொண்டுட்டு வரலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக கூட ஆர்டர் வந்து அட்ரஸுக்கு அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். எப்படி வருது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம்.
எதையுமே முயற்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுனால இப்போது வந்து சோம்பேறியாக இருந்த காலம்லாம் போகட்டும், இனிமேல் வந்து நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக நல்ல காலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். என்னோடய முயற்சி எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான், ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி தான் எப்போவுமே கமெண்ட்டும் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எது செஞ்சாலும் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னால் தான் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியலை. டெய்லரிங் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதையும் தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து நம்ம டெய்லரிங் சம்மந்தமாக அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கு வந்து தனியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையிலே பரபரப்பாக நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். காலையிலே எந்திரிச்சதுமே வந்து கரெக்டாக பைப்பில் வந்து தண்ணி வந்துடும். அந்த தண்ணி எடுத்து நம்ம வீட்டில் உள்ளே இருக்க தொட்டியில் கொண்டு ஊற்றுனா தான் அதை வந்து மோட்ரு மூலமாக சிண்டெக்ஸுக்கு ஏற்ற முடியும். அது ஒரு டெய்லி ஒரு நடக்கிற வேலை. எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலை வந்து கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும். அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். 6 மணிக்கு தண்ணி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7 மணி வரை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிச்சனில் வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீனெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு குழம்பு வச்சேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு வடித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. எதனால் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகிறது வரை அங்கே தண்ணி எடுக்க வேண்டியது இருந்தது. திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து தண்ணி கம்மியாயிட்டு, தண்ணி வந்து முன்னாடியே மாதிரி கொஞ்சம் நிறைய வரல, பைப்புலலாம் கம்மியாக வருதுனால அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்ததுனால சாப்பாடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஏன்னா நம்ம பானையில் தான் தண்ணி ஊற்றி வைப்போம். தண்ணி ஊற்றி வச்சோன்னா அது தண்ணி கொதிக்கிறது டைம், அதுக்கப்புறமா அரிசி போட்டு அதை வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் வந்து மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும், குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். நேற்று வச்சுருந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்து அதில் வந்து தண்ணி ஊற்றி மீன் பொரிச்சிருந்தேன். இந்த மீனையும் வச்சு காலையில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எப்போவுமே சாப்பாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு வேளை நம்ம வந்து டிஃபன் செய்கிற மாதிரி இருந்தால் பழைய சாப்பாடு மிச்சம் இருந்ததுன்னா டிஃபன் செய்கிறத வந்து அன்றைக்கி ஒதுக்கிட்டு பழைய சாப்பாடு வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா எதையும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லாத டைமில் எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு நல்ல வேலை, சாப்பாடு எல்லாமே பண்ணி முடித்ததும் நல்ல பசி. அதனால் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். இருக்க டைமில் நமக்கு வந்து ஃபோன் வந்தது. ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும், ஒரு பிள்ளை சடங்காயிருக்கு தைக்கணும் அப்படின்ட்டு. சரி கொண்டு வாங்க அப்படின்னா, அன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. அந்த வேலையை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து நைட்டு தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம அடுத்த நாள் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எப்படியாவது அது ரிஸ்க் எடுத்தாவது முடித்து கொடுத்துருவோம். அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள துணிகள் வந்து பெண்டிங்காக இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை மட்டும் முடிச்சிருப்போம், பெண்டிங்கான துணிகள் அப்படி இருக்கும். அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த கட் பண்ணி வச்சுருந்த முன்னாடி உள்ள துணிகள் எல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நைட்டு எடுத்தேன். நைட்டு இருந்து தைக்கவே முடியாது, 10 மணி ஆகிட்டு நான் இதை எடுக்கும்போதே. இருந்தாலும் கொஞ்சம் நேரமாக நம்ம தைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா காலையிலையும் கொஞ்சம் எந்திரிச்சு தைச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கொஞ்சம் தைக்க ஆரம்பித்தேன். நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு மேலே உட்காந்து இருந்து தைச்சிட்டு இருந்தேன். தைச்சேன். கை மட்டும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருந்தது. கையை வந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு அலாரம் வச்சு அது 5:30க்கு அப்புறம் தான் தானாக முழிப்பு வந்தது. அலாரம் அடித்து எந்திரிக்கவே இல்லை, அந்தளவுக்கு ஒரு தூக்கம். அதுக்கப்புறமா எந்திரிச்சு இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 8 மணிக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம வீட்டு வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு துணியும் வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த கையில் வந்து இந்த மாதிரி அவசரமாக துணிகள் வந்து தைக்க கேட்டு வருவாங்களே, அப்போது வந்து நம்ம தைக்கிற ரூபாயும் உடனே கையில் வரும். அது இல்லாமல் இப்போது நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்டோனு லேஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு வேலை வந்தாலுமே அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே முடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் டெய்லரிங்குக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கணும். அது வாங்கினா நான் எப்படி வாங்கியிருக்கேனா இல்லையாங்கிறதையும் வீடியோக்களில் சொல்கிறேன்.
ஏன்னா ஒரு சில பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, எல்போ ஸ்லீவு மேலே வந்து பஃப் வச்சு, கீழே வந்து பார்டர் வச்சு தச்சிருக்கேன். அதில் லேஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே குடுத்துருக்கேன். நெக்லையும் லேஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம் குடுத்து பார்டர் வச்சு, கேன்வாஸ் வச்சு நீட்டா தச்சு முடிச்சுட்டேன். அவங்க மாடல் எதுவுமே சொல்லல. கை மட்டும் இந்த மாரி குடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நானே எனக்கு தெரிஞ்ச மாரி ஒரு மாடலும் வச்சு தச்சு எடுத்துட்டேன். கையில் வந்து இந்த மாரி ஸ்டோன் லேஸை ஒரு 6 லேயர் வர்ற மாதிரி இப்படி சதுரமா கட் பண்ணி அதை அங்கே வந்து கிராஸா வச்சு தையல் போட்டு முடிச்சுட்டேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம தான் வந்து இந்த மாரி மாடல் எல்லாம் தச்சு இப்போ உடுக்குறதில்ல. இருந்தாலும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி தச்சு குடுக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதே மாரி நம்ம தச்சு குடுக்கும்போது நல்லா இருந்தா அந்த கஸ்டமரும் நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு காசும் குடுத்துட்டு வாங்கிட்டு போகும்போது, சந்தோஷமும் வந்து 2 மடங்கா தான் இருக்கு. அவங்க உடுத்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னா, இன்னும் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம வேலை வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது, ஒரு சில நாள் வந்து கஷ்டமா தோணுச்சு அப்படின்னாலும், இந்த மாரி யாராவது நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியா தான் இருக்கு. ஏன்னா டெய்லரிங் வேலை வந்து ஆள் பாதி, ஆடை பாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்க உடம்ப மறைக்கிறதுக்காகவும் தச்சு குடுக்குறோம். அவங்கள அழகுபடுத்துகிற மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் எல்லாம் வச்சு தைக்கும்போது, ஆள் பாதி, ஆடை பாதிங்கிறதே அதுதான். ஆள் வந்து பாதி அழகா இருந்தாலும், அவங்க வந்து ட்ரெஸ் உடுக்குற அழகுல இன்னுமே நல்லா அழகா தெரிவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாரி நம்ம வந்து ஒரு வேலைய செய்றோம். அதில இன்னுமே ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு இந்த வீடியோல அ புதன்கிழமை காலையிலேருந்து இது வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே நான் அந்த ப்ளவுஸை தச்சுட்ருக்கேன். அதுவரைக்கும் அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாவே இன்னுமே வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்குது. அதனால கொஞ்சம் மெதுவா தான் பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் லொட லொட லொடன்னு பேசிகிட்டே இருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்த வீடியோ நிறைய அப்படியே இருக்குது. தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா டெய்லரிங் வேலை அதிகமாக வந்துட்டு அப்படின்னா, இதை வந்து அப்படியே விட்டுறேன். இதுதான் எனக்கு இருக்க பிரச்சனை. ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. ஒத்தையிலே எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து வீடியோஸும் கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையிலேருந்து நம்ம சமையலோடு சேர்த்து இந்த ப்ளவுஸ் மாடலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.